ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தாங்களே எங்களின் வாழ்வாதாரமாவீர். சர்வமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அகங்காரத்தையும் அறியாமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த உணர்வை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களின் இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது பிரார்த்தனையை முழுமையாக அன்னையிடம் சமர்ப்பிப்போம். கவனம் நமது இதயத்திலேயே வைத்து நன்கு கவனித்தோமானால் அன்னையின் ஆசீர்வாதங்கள் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக நமது இதயத்தில் வெளிப்படுவதை நமது கைகள் மூலமாக உணர முடியும். அதே நேரத்தில் நமது கவனத்தை சகஸ்ராராவிலும் வைக்கும் பொழுது அதே மாதிரியான நுண்ணதிர்வுகளை நமது சகஸ்ராராவிலும் உணர முடியும். கவனம் ஒரு சேர நமது சகஸ்ராரம் இதயத்திலிருந்து சில நிமிடங்கள் இந்த ஆனந்த உணர்வை நாம் அனுபவிக்கலாம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव
श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
மெதுவாக நமது கவனத்தை இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும், கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும், தூய்மையற்ற கவனத்தையும், தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் பூமி தத்துவத்தின் மூலமாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் இடா நாடி தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டு தங்களின் தத்துவத்தால் நிரம்பி இருக்கட்டும். எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் உணர வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு இணைந்திருக்க அருள் புரியுங்கள். கவனம் இடா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும், எதிர்மறை தீய சக்திகளையும், உடல் உஷ்ணத்தையும், அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலை பெற்றிருக்கவும், அதன் மூலம் அதன் தெய்வங்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சிக்கு காரணமானவரான தாங்கள் இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். தாயே,
தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிரம்பியிருக்கட்டும். அதை நாங்கள் உணர்வதற்கு எங்களின் கவனம் முழுமையும் எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, ஸ்ரீ கணேசராக இருக்கும் தாங்கள் தங்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக எங்களுக்குள் தெய்வீகத்தை நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் தூய்மையையும் மங்களகரத்தையும் விவேகத்தையும் எங்களுக்குள் நிலைநிறுத்துங்களம்மா. எங்களுக்குள் தூய அறிவின் மூலமாக எங்களுக்கான தெய்வீக இணைப்பை, அதன் சக்தியை நிலைநிறுத்துங்களம்மா. எங்களின் மூளை தூயவற்றை மட்டுமே நினைக்கட்டும், சத்தியத்தை மட்டுமே பேசட்டும். ஸ்ரீ கணேசராக இருக்கும் தாங்கள் எங்களை ஆசிர்வதிப்பதன் மூலமாக ஸ்ரீ கணேசரோடு இணைந்த நிலையில் நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த தியான நிலையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தாங்களே அகற்றி எங்களை கடவுளோடு ஒருங்கிணைய செய்திடுவிடுங்கள். எங்களின் பிரார்த்தனைகளை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது மூலாதாரம். ஸ்ரீ கணேச அதர் விசேஷத்தை கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि
सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி எங்களுக்கு
தெய்வீகத்தின் நுண்ணறிவை உணர வைத்தவர் தாங்களாவீர். அனைத்து தத்துவத்தின் ஆசானாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் தொடு உணர்வு, வடிவம், சுவை, ஒளி போன்ற அனைத்து நிலையிலும் இறைவனின் நுட்பத்தை உணர வைத்தவர் தாங்களாவீர். அனைவரின் வாழ்க்கையின் ஆற்றலின் சாராம்சமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு அதன் நுண்ணறிவின் நுட்பத்தை உணர வைத்தவராவீர். எங்களுக்கு தியானத்தின் துரியா நிலையை தருபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுபவராவீர். தெளிந்த சிந்தனையுடனும் தூய கவனத்துடனும் படைப்பாற்றல் திறனுடனும் அகங்காரம் இல்லாத நிலையில் நாங்கள் தங்களிடத்தில் சரணடைய வேண்டும். இந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனம் மெதுவாக நம்மளுடைய வலது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, சத்தியத்தின் மிக உயர்ந்த நிலையிலும் கவனத்தின் மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலையையும் எங்களுக்கு உணர்த்துபவரான தாங்கள் எங்களின் சுயங்குரு தத்துவத்தை அறிவொளிவூட்டுகிறீர்கள். தாயே, இம்முழு பிரபஞ்சத்தின் ஆத்மாவாக விளங்கும் தாங்கள் கவனத்திற்கும் அப்பாற்பட்டவர். எங்களுக்குள் ஒரு குருவின் நிலைப்பாட்டை உணர வைத்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றி பிரபஞ்சத்தின் சக்தியை உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, ஒரு குருவானவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துபவரும் தாங்களாவீர். தங்களை நாங்கள் ஆதி குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தங்களின் அனைத்து குணங்களிலும் நாங்கள் ஏற்று பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை முன் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து தலையை சிறிது குனிந்த நிலையில் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, நாங்கள் எங்களது சுய விழிப்புணர்வுக்கு சரணடைகிறோம். விழிப்புணர்வு பெற்ற அனைத்து ஆத்மாக்களிடமும் சரணடைகிறோம். தாயே, நாங்கள் விஸ்வ நிர்ம தர்மத்திடம் உள்ளார்ந்த சரணடைகிறோம். தாயே, எங்களின் சகஜயோகத்தின் கூட்டு அமைப்பின் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களின் இடம் சரணடைகிறோம். தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் சமநிலையை தந்தருளுங்கள். தங்களின் ஞானத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள். பாகுபாட்டின் நித்திய ஒளியை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள். கோபங்கள், அகங்காரங்கள், மமகாரங்கள் அகற்றப்பட்டு எங்களுக்குள் நல்லிணக்கம் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படட்டும். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தாங்களே ஸ்ரீ மகாமாயா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் மனித வாழ்க்கையின் மனித குணங்களில் இருக்கின்ற அசுர குணங்களை அகற்றுபவரும் தாங்களாவீர். தாயே, கள்ளம் கபடமற்ற குணத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது வலது கையை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக மகா கணேசராக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா எதிர்மறைகளையும் அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தோடு எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் நாங்கள் ஏற்றம் பெற ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ மகா மாயா மற்றும்
அவரின் யதார்த்தத்தின் அறிவை புரிய வைத்திடுங்கள். ஸ்ரீ மகா காளியின் ஆசிர்வாதத்தோடு எங்களின் குண்டலினி தாய் மேலேறுதலில் உள்ள தடைகளை நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ கணேஷா, எங்களுக்குள் இருக்கின்ற பெருமையின் போதைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு எங்களின்குள் அன்னையின் ஆசிர்வாதத்தை நிலைநிறுத்துங்கள். தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளும் அகற்றப்பட்டு அன்னையின் ஆசிர்வாதம் மட்டும் எங்களுள் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா கணேச சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேச சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் முன்னும் பின்னுமாக வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ महागणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम स्वाहा। ओम श्रीं स्वाहा। ओम श्रीं ह्रीं स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं इत्यन्तः गं स्वाहा। ओम वर वरदा इत्यन्तः स्वाहा। गर्भजनं मे वासम् इत्यन्तो स्वाहा। अनय स्वाहा इत्यन्तः। ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डाय श्रीं निर्मला देव्यै विच्छे। ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डाय श्रीं निर्मला देव्यै विच्छे। ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डाय श्रीं निर्मला देव्यै विच्छे। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै
Namo Namaha. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மீறி நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கு தியானத்தின் இதே நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே தியான நிலையில் தொடர்ந்து சில நிமிடங்கள் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It was really a wonderful idea to put my attention to all these fields of life which are very important. And as it is, I have attention on all of them and I care for all that. But I would say now you all people put in your attention to it, because it is you who can do something about it. You can start with the nature, as they said, is we have to be kind to the nature. We are having such problems, people are cutting out trees, doing all these kinds of things, without even thinking that this is for the progeny will become a desert. So in the same way, for everything, for your fruits and agriculture, vibrations can really change. We had in our garden, you won't believe, a peony flower just like this, even bigger than this, very bigger. We have never seen such a flower. We had also the tulips, so big as that. I haven't seen such tulips in my life. With vibrations, you can improve everywhere. Say you go and see some politician, let's see.
or some political party, then you use your hands and give them bandhans all the time. You can sit on the table again, across, and under the table you go on giving them bandhan. You have powers, but if you don't use your powers, then it is useless. If you just go on thinking about building up yourself and looking after yourself, now those days are gone. Now you have to look after other things, and I was very much happy with all the things that they have shown, and all my attention is already there. But if you people also put your attention, as you know, I have already purchased 7 big lands, 50 to 60 acres of lands in Maharashtra for different projects, and these projects have started. Now in Delhi also we have a very huge big plan to put the women who are destitutes. First on the social level we have to do something, I thought. So it's all done now. We have started a school, we have started an academy again, we are going to have another academy, and also teaching young people with vocational knowledge and all that. India has, that way, is not so progressed as you people are in these things. But there's one thing very great about India is that because of our culture maybe, because of our Indian style of life, of respect, people have become very well equipped for the software, you see, this kind of thing. They are very intelligent, and software, because their attention penetrates. So if you also penetrate your attention, I mean, you can achieve the same, you are higher than them. But because they have been brought up in that culture, they are very intelligent, but their attention is not spread out. It is not. It is just on one point, and they penetrate very well, and they are doing so well now that a day will come when India will become one of the most prosperous country. So this is what has to happen. That firstly, our culture has to be brought round to such a state that the children get all the positive ideas and a good character and proper building, with love, affection, but not to spoil them, not to spoil them. They should be brought up in such a manner that they develop a proper view of the whole thing, and also they have penetration of their attention. But if you go on changing your attention all the time, the inside is finished, because you see, attention gets broken. So this penetration of attention has to be seen. Is say, for example, you look at some tree, then just watch it with love. See what the tree is talking to you, what is she saying? You're looking at a mountain. Then just talk to the mountain and see what the mountain is saying to you. Put your attention in completely on one thing and see for yourself. That will help you a lot. But if you have an attention which is all the time watching this, watching that, this, that, and criticizing is another way you miss out on attention. Lots of attention goes to this. Thirdly, could be as I said, is self-importance. It's the worst thing. In that, then you do not think anything is important, you just go on looking after your self-importance. There are so many ways, but the best way is to learn how to handle your own attention and how to handle other people. That's very important. How you deal with people is very important for a Sahaja. You see, if you deal in a proper way, in a decent manner, in a way that's congenial, that's appreciative, then you will find so many friends, and they will try to find out, how are you like this? How are you so peaceful? How are you so kind? Why are you not agitated like others are? So in your own lifestyle you can establish it, but when you are dealing with others, what I'm saying, that the social relations with others is very important. Now at what level you should start, I can't say. It depends on your temperament and aptitude. But whichever of these areas that you think is important, you can just try to find out what is the solution. How can you help it? How can you work it out? All of you can do it. It is
Not that you have to develop a kind of a party to fight anything, but to have your own attention, you will know the solutions of many problems. Many problems can be solved if you find out the solution. But a solution you can find with your concentration of mind. That is very important. And if you can really do that, all these problems that you face today in those different fields of life can be easily solved. It's not so difficult. Family life, as you said, can be solved depending on the wife and depending on the husband and their relationship. It's very simple. But somehow or other, our background is such, I think, that we don't understand simple things. We only understand complicated things. In a simple way, if you deal with people at different levels, in these different aspects of life, you will be amazed. You will be very much popular. People will want to know what sort of a thing it is. I'll tell you one gentleman, his name was Mr. Dhumal. He is no more, they know him. He was in the village, he was looking after his fields and things. He was like a farmer. And somehow he got realization in Pune. After getting realization in Pune, he went to his own place and he started Sahaja Yoga there. And he started giving them realization, this and that. And it was surprising because he never came as such to me, or he never came to Pune, and suddenly he developed that, you see, mind of concentration. And the people told me, Mother, he's got so many Sahaja Yogis. He has developed it with such understanding. And when I went there, I was surprised that we had more Sahaja Yogis there than we had in Pune. Well, in Pune there were Sahaja Yogis who were doing the work. But this one single fellow had changed the whole idea of people in Ahmednagar and Rahuri. Very surprising it was. That he was just a simple man and a farmer type. And then he started using vibrations for his activities and things. And it was so remarkable that actually he was, as I said, not very educated on that. But we always went and stayed in his house, and we were really enamored by the way he tried to express his spirituality to others. In the same way, all of you can do it. Now, what I have seen that we are very shy about Sahaja Yoga. Once I was traveling in the plane and there was one lady sitting with her, burning absolutely. So I asked her, who is your guru? And she went into another realm of describing the guru is like this. I know the guru is horrible horrible false person. Horrible. But she was praising him so much. Without knowing much about me, she was just going on, and I said, look at this woman, how much she's talking about her guru. And while we are little shy to talk about Sahaja Yoga. First start talking to the trees about Sahaja Yoga, maybe. You practice it that way, and then you can start talking to others about Sahaja Yoga. You can work it out. You have to do it. Anybody who meets you should see you, ask you, because it will be quite evident from your face, from your behavior that you are a different person. But then you should start talking openly about it. If I was shy like you, Sahaja Yoga would not have spread. So there's nothing to be shy about. You should just know that you are Sahaja Yogis, you are all Sufis, and you can talk to people openly, to all the people whom you meet. Gradually you'll be surprised that they will see your character, they will see your nature and change. Like this Dhumal. Once he went to an office and he had to get some work done. And there he started telling them, I want to do this. He was so peaceful and joyful that they asked him from what mill do you get your food? You see, they couldn't understand that how could he be so quiet and so honest and so very penetrating. And that
That gave him all the popularity in that office. It's collector's office. And so many people came and asked him. And he told that I am a follower Sri Mataji and I am a Sahajogi and you all can become Sahajogi. They said, all right, we'll also become. Like that. So one should not feel shy about Sahaja. Otherwise, what happens? That it melts away with you. So this is, I've been telling and again, all these things that you have said is very good. My attention is there and I'm the only woman in the whole world must be reading all the newspapers. Normally women don't read newspapers because they're headaches. But I read newspapers and I try to follow and I get to the right point, and I mean it's quite in my mind about these things. But only person, you see, cannot do it alone. You have to have others who can channelize this. So I would say that don't feel shy. You should talk about it. You wear the badge. With the badge, people will ask you a question, who is this one? Then you talk to them. Any way you like, you should expose yourself, and that will work out better. All these problems can be solved by you. You are quite a lot of number here and also representing so many behind. So you can understand what is your personality is and how much you can impress people. All right? Thank you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த ஆனந்த தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை
தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் மிகவும் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.